ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணியனூர் சந்தைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விளாக் எடுக்கலான்னு போயிருந்தேன். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பர்ஷியன் கிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் வச்சுருந்தாரு. ஸோ இதில் வந்து 2 மேலு 2 ஃபீமேல் அப்புறம் ஒரு கிட்டனுமே வந்து இருந்துச்சு, ஃபீமேல் கிட்டனு. ஸோ அப்புறம் இந்த அண்ணன் வந்து ரெகுலராக கடை போடுவார். நியூசிலாந்து வயிற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஜோடி 750 ரூபா 800 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயிட் கலரில் வந்து லைன் வந்த மாதிரி ஒரு முயல் இருந்துச்சு அழகாக மார்க்கிங்கில். ஸோ அது வந்து பேர் வந்து 900 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுவுமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. அப்புறம் பேக்கெட் ஃபிஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100, 150, 200 அந்த ரேஞ்சில். ஸோ புறா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமாக தான் புறா எல்லாமே வந்துருந்துச்சு. பட் ஆனால் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் வந்துருந்தாங்க. கேட்டு டாக்ஸ்லாம் வந்துருந்துச்சு கொஞ்சம். ஸோ லவ் பேர்ட்ஸ்லாம் பேர் வந்து 450, 550, 650 அந்த மாதிரி ஒவ்வொரு. ஸோ வந்து அதோட ஏஜை பொறுத்து ரேட்டு மாறிச்சு. அப்புறம் கோல்டியன் ஃபின்ச்சஸ் வந்துருந்துச்சு. பேர் வந்து 3.5K 3K அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ காக்டெயில்ஸ்லாம் 2.5K அந்த மாதிரி சொன்னார். ஸோ நல்லாவே இருந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேர்ட்ஸ் நிறையா வந்துருந்துச்சு புறாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லவ் பேர்ட்ஸ்லாம் பேராக இவர் போட்டிருந்தாரு. காக்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2K, 1.8K, 1.5K அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மியூட்டேஷன்ஸ் பொறுத்து ப்ரைஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்புறம் இந்த பெர்ஷியன் அடல்ட் மேல் வந்து போன தடவை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த தடவை வந்துருந்துச்சு. ஸோ புறா வந்து பார்த்திங்கன்னா சாதா இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ வாத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அவரே சொல்லுவார், கேளுங்க. ஸோ அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு சேல் ஆகிடுச்சு போல், குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு. ஸோ பீட்டா ஃபிஷஸும் பேக்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ விடோஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலார் பேரட்டு, அப்புறம் வந்து பிளாட்டி வகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ போலார் பேரட் வந்து ப்ரீடிங் பேர் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். ஸோ அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயா ஒருத்தர் வந்து பொட்டக்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தார். கிலோ 550 ரூபாப்பா, அப்படியே எடை போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. கலர் வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. சாம்பல் ப்ரௌனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேலும், அப்புறம் நல்ல கருப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேலும் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து கிலோ எடை போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் இங்கே ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாரு. ஸோ இதில் வந்து ஃபேன்டெயில் பீஜியன், சாதா புறா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்டெயிலு, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பேர் வந்து 550, 650. அப்புறம் புறா வந்து பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 900, 1000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பீஸு. ஸோ இது டேபிள் ஃபைட்டர் வந்து ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க போன தடவை. ஸோ இது வந்து 1500 வருமா பேர். ஸோ நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் பேசி கம்மி பண்ணி வாங்கலாம். ஸோ அப்புறம் முயல் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வயிற்று எல்லாமே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கண்ணில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தவடால் இருந்துச்சு. ஸோ நாடுமே இருந்துச்சு, தவடாலுமே இருந்துச்சு. 2 புறாமே வச்சுருந்தார். இது வந்து பேர் வந்து 1200 ஃபைனல் பண்ணி தரலாம் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் 1500 சொன்னார். ஸோ கலர் கோழி குஞ்சு எல்லாமே இருந்துச்சு. கலர் கோழி குஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் 60 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ என்ன ப்ரைஸ்ன்னு தெரில, நான் கேட்கல. அவர் வந்து வெளியே போயிருந்தார். ஸோ வண்டியை நிறுத்திட்டு. ஸோ வான்கோழியுமே வந்து இருந்துச்சு. இந்த தடவை பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு, பெருசாகவே இருந்துச்சு. நல்லா வான்கோழி, கிருணி கோழி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முயல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ புறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தார் இந்த தடவை. ஸோ லக்கான் கிராஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைன் புறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ கோழி எல்லாமே வந்து நீங்கள் எடை போட்டு நாங்கள் வந்து கறி ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். சந்தையோட ஓவர்வியூ பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சிரியன் ஆம்ஸ்டரும் டாஃப் ஆம்ஸ்டரும் வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுவுமே கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பேர் வந்து பார்த்திங்கன்னா 1000, அப்புறம் வந்து 1200 அந்த மாதிரி வரும். கினிபிக்கில் வந்து ஒரே ஒரு மேல் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்புறம் டேங்க்ஸ் வந்து சைஸாக வந்து வச்சுருந்தார். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி சைஸஸில் நம்ம வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை கவர் பண்ணியிருந்தேன். கினியா பிக்ஸ் எல்லாமே இவரும் வச்சுருந்தார். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓவர்வியூ. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பெட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்பெஷலே. ஸோ கிட்டன் வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன் வந்து அண்ணா எடுத்துகிட்டு வந்திருந்தார். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவரோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வீடியோலேயே நான் சொல்லியிருப்பார். ஸோ அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபீமேல் இருக்கும், அதில் ஒரு மேல் இருக்கும், அப்புறம் அதோட குட்டி ஒன்று இருக்குது உள்ள. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.